சுவையான கிறிஸ்பியான முறுக்கு செய்கிறதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவும் கூடவே 1 கப் அளவுக்கு வறுத்த உளுந்தையும் நல்லா சலிச்சு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு எண்ணெயும் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு ரெடி ஆகிருக்கு. இப்போ மாவோட அச்சுக்குள்ளே நம்ம முறுக்கோட மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏற்கனவே எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு முக்கால் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு முறுக்காக நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு 2 பக்கமும் லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான உளுந்து முறுக்கு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.